ஆமாம்மா, நீ அடிச்சிருப்ப. இவ தங்கச்சி தானே நீ? கண்டிப்பாக அடிச்சிருப்ப. ஆமாம், ஆம்பளைகள் அடிக்கிற விஷயத்தில் ஆளாளுக்கு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. சொல்ற பேச்சு கேட்கலன்னா அடி விழாதான் செய்யும். கல்யாணத்துக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே? ஆமா சுரேகா, வர வர எல்லாருக்கும் வாய் நல்லா நீளுது. அது ஒண்ணு இல்லக்கா, நம்மள மாதிரி ஒரு வேலைக்காரியே இந்த வீட்டுக்கு வந்தவ இன்னைக்கு எஜமானி ஆயிருக்காங்க. அப்ப நாமளும் ஒரு நாள் அதே போல மாறலாங்கிற எண்ணம் தான். அதுக்குதான் விட்டேன் ஒரு அடி. இவன திரும்பி நின்று பிரேக் டான்ஸ் ஆடி இருக்கான். யோ கல்யாணம், சீக்கிரம் ஆறி போயிர போதியா? சீக்கிரம் வாயா. எல்லாம் ஆற போகுது. எங்க அப்படி பிரிங்க. ஏய், பிரிச்சு சாப்பிடுறீ பிரி. ஏய் கல்யாணம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கூப்பிடுறது காதுல விழல? என்ன இவன் பதிலே சொல்ல மாட்டான்? ஏய் கல்யாணம், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றான் இவன்? ஏய், ஐயோ கல்யாணம், தட்டு எடுத்துட்டு வா. ஏய், ஏன்டி கேட்காம மாட்டேங்கறான்? சரக்கு தான் போட்டியானே? திமிரேறிச்சா? ஒரு ஆட்டம் தெரியுமா அவங்கிட்ட? வாங்க வாங்க. ஏய் கல்யாணம், கல்யாணம் கூப்பிட்டே இருக்க உன் காதுல விழலையா? டேய், நீ இப்ப திரும்பறியா இல்ல நாங்க வரவா? கல்யாணம் திரும்ப. கல்யாணம் மட்டும் உள்ள வந்த நீ அவ்வளவுதான்டா. என்ன பண்றீங்க? நான் இருக்கேங்கிறது தெரியலையாடி? உங்களுக்கு பயமே இல்லையாடி? என்னக்கா இவன் வாடி போடிலாம் சொல்றான்? அவன் இவன்னு சொல்லாதடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாருன்னு தெரியுமா உனக்கு? யாருன்னு தெரியுமா? என்னக்கா? நான் யாருன்னு தெரியுமாடா? இந்த உலகத்தையே ஆள்றவடா. நான் வந்தா இந்த அண்டமே கிடுகிடுங்கும், ஆகாசமே நடுங்குண்டா. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா நீங்க? நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் கவுச்சி சாப்பிடுறீங்கன்னா எவ்வளவு திமிர் இருக்கு உங்களுக்கு? என்னடி நடக்குதுங்க? என் மேல பயம் இல்லாம போச்சா? எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்களா? என் கோபத்துக்கு ஆளானா ஒண்ணு இல்லாம அழிச்சிருவேன்டா, அழிச்சிருவேன். நைஸா நடிவு. ஏன்டா என்ன மதிக்கல? ஏன்டா என்ன மதிக்கல? கால்ல வேணா ஒன்று என்ன விட்டு இதை மதிக்க மாட்டீங்களா? இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்கல சாமி. நான் எல்லாரையும் மதிப்பேன் சாமி. கரிமீன் கேக்குதா? ஐயோ, உயிர் முக்கிய சாமி. எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். ஆர்டர் பண்ணது பூரா அவங்க தான் சாமி. அவங்கள கொஞ்சம் கவனிக்க சாமி. இந்த வீட்டுல வந்துதான் இருக்கேன். இங்கதான் கொஞ்ச நாள் இருப்பேன். நான் இங்க இருக்க வரைக்கும் யாரும் கவிச்சு புழங்க கூடாது, புரியுதா? சுத்தபத்தமா இருக்கணும். அதை மீறிங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.